ஐயா, டிவியில பார்த்துருந்து உங்களை நேரில் பார்க்க வைத்த இறைவனுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்க கேள்விக்கெல்லாம் நீங்க ஒரு புன்சிரிப்போட பதில் சொல்றீங்க, உங்களுக்கு நன்றி. என்னுடைய பேர் தேவதாசன். நான் பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரத்திலிருந்து வருகிறேன். மெட்ராஸ் 28. ஒரு வருஷத்துக்கு முன்னால இதுதான் பைபிள் நீங்க ஒரு புக்கு அதுல ஒரு 2-3 விளக்கங்கள் கொடுத்திருந்தீர்கள். இந்த வேதங்கள் 2 என்று கொடுத்திருக்கிற புத்தகம் அது அத்ரெண்டு அல்பகரா 40-46 வசனம் இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், இது முன்பு உங்களிடம் இருந்த வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகியால் நீங்களே அனைவரும் முதலில் இதனை நிராகரிப்பவர்களாக விடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த வேதத்தை பற்றி நிறைய கொடுத்திருக்கிறாங்க இதிலேயே. அதாவது முன்போடு வேதம் பின்போடு வேதம் என்று இருந்தது என்றால் அதுக்கு கொஞ்சம் என்ன அர்த்தம்? அதாவது எங்க பைபிள்ல ஆதியாகமம் அப்படின்னு ஒவ்வொரு சரித்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள். உங்கள் குரான்ல முதலில் மூசாவுடைய இது, அதாவது நாங்கள் மூசை என்று சொல்லுவோம் அவர்களை, நீங்கள் மூசா என்று கொடுத்திருக்கிறீர்கள். அதன் பிறகுதான் இப்ராஹிம், நாங்கள் ஆபிரகாம் என்று சொல்லுவோம், இப்ராஹிம் என்று கொடுத்திருக்கிறீர்கள். இப்ராஹிம் வந்த பிறகுதான் முஸ்லிம் மதம் என்று ஆரம்பித்ததாகவும் இதுல இருக்கிறது. அப்படி என்றால் அதுக்கு முன்னால் இருந்தவர்கள் எந்த வேதத்தை இது பண்ணினார்கள், இப்போது இருக்கிறவர்கள் எந்த வேதத்தை இது பண்ணுகிறார்கள்? எங்க பைபிள் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, அதாவது கீப் நோ என்று 2 இருக்கிறது. அதனால் எங்களுக்கு அது ஒரு எதுக்காக நீங்க கொஞ்சம் எங்களுக்கு நியாயமா விளக்க வேண்டும். அதாவது சகோதரர் தேவதாஸ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாங்கன்னா, நான் எழுதின ஒரு நூல் இதுதான் பைபிள்னு சொல்லி ஒரு புத்தகம் நான் எழுதியிருக்கிறேன். அதுல பைபிள் ஒரிஜினலா இறைவன் இருந்து கொடுக்கப்பட்ட அந்த வேதம் மறைக்கப்பட்டுருச்சு, பின்னாடி நிறைய சேர்த்திருக்கிறாங்க, அது இயேசுநாதர் தந்த வடிவத்தில் இல்லை அப்படிங்கிறதுக்கு பைபிள்ல இருந்து நிறைய மேற்கோள்லாம் காட்டி அதை நான் எழுதின ஒரு நூல் அதை அவர் சுட்டி காட்டி கேட்கிறாரு. அப்ப திருக்குரான்லயே இது முன் வந்த வேதத்தை மெய்ப்படுத்துகிற வேதம்னு குரான்ல இருக்குது. அப்ப முன்னாடி வேதம் வந்திருக்குன்னு குரானை ஒத்துக்கிறத, முன்னாடி வந்த வேதம்டா என்ன, முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இந்த வேதத்துக்கு என்ன வேறுபாடு அப்படிங்கறத அவர் கேட்கிறார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா வழங்கி கொள்ளணும். முகமது நபியை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் நம்புகிறோம். அவங்க மட்டும்தான் தூதர் என்று நாங்கள் நம்பக்கூடாதுங்க. முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் நம்புற மாதிரி முதல்ல கடவுள் மனிதனை படைச்சார, ஒரு ஜோடியை படைச்சார். கடவுள் முதல்ல படைச்சது ஆதம் ஹவ்வா என்று நாங்கள் சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள் ஆதாம் ஏவாள் என்று சொல்வார்கள். அந்த ஒரு ஜோடியை கடவுள் படைத்தார். அந்த ஒரு ஜோடியை படைத்த உடனேயே ஆதம் இருக்கிறார்ல, அவர் தான் கடவுளுடைய முதல் தூதர். எங்க இஸ்லாமிய நம்பிக்கைப்படி முகமது நபி மட்டும் இறை தூதர் இல்ல, இறைவனிடமிருந்து மெசேஜை வாங்கி மக்களுக்கு சொல்லக்கூடிய வேலையை முதல் மனிதரில் இருந்தே கடவுள் ஆரம்பித்து வைத்து விட்டார். அப்ப முதல் மனிதர் என்று சொல்லக்கூடிய ஆதம் தான் கடவுளுடைய முதல் தூதர் அப்படி நாங்க நம்புறோம். ஆதமுக்கு அப்புறம் மனித குலம் பல்கி பெருகிய பிறகு ஒவ்வொரு பகுதிக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு மொழிக்கும், ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் அவங்களுக்கு ஏற்றவாறு அவங்கவுங்க பாஷையில கடவுள் நிறைய தூதர்களை அனுப்பினாரு. முகமது நபி மட்டும் அனுப்பப்பட்ட தூதர் நாங்க நம்பல. குரான்ல இருக்கிறது எந்த ஒரு சமுதாயத்திற்கும் அவர்களது தாய்மொழியில இதற்கு முன்னர் நாம் வேதத்தை அருள் இருக்கிறோம், குரான்ல இருக்கிறது. அப்ப நம்ம தமிழ்நாட்டில் வாழ்றோம்னு வைங்களேன், முகமது நபிக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய ஒரு தூதர் வந்திருப்பார். அவர் தமிழில் மக்களுக்கு போதனை செய்திருப்பார், தமிழில் வேதத்தை பெற்றிருப்பார். அது எது என்று நமக்கு தெரியவில்லை, பாதுகாக்கப்படவில்லை, அவங்களோட அது முடிந்து போய்விட்டது. ஆனால் அப்படி இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்பணும். உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் நபிகள் நாயகத்திற்கு பிந்தி வந்த மொழிகள்ல இல்ல. உருதுல கிடையாது, உருது பிந்தி வந்த மொழி. நபிகள் நாயகத்துக்கு முந்தி உலகத்தில் எந்தெந்த மொழி இருந்ததோ அத்தனை மொழிகளிலும் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த வரிசையில் ஆதாம் இறை தூதருங்கிறோம், ஆபிரகாம் இறை தூதருங்கிறோம், இஸ்மவேல் இறை தூதர்னு சொல்றோம், ஈசாக்கு இறை தூதருங்கிறோம், தாவீது இறை தூதர்னு சொல்றோம், மோசே இறை தூதருங்கிறோம், இயேசுநாதர்ங்கிறாங்க கடவுள் குமாரர்னு. அவரை கூட முஸ்லிம்கள் நாங்கள் இறைவனுடைய தூதர் என்று நம்பணும், மகன் நாங்க நம்பக்கூடாது. அவரை கூட நபிகள் நாயகம் மாதிரி அவங்க ஒரு தூதரு,
அவங்களும் கடவுளை தான் வணங்க சொன்னாங்க, தன்னை வணங்க சொல்லல, தன்னிடத்துல பிரார்த்தனை சொல்லல, ஒரு இறைவனிடத்துல எல்லாரும் உங்களுடைய பிரார்த்தனையை கேளுங்க என்றுதான் இயேசுநாதர் சொன்னாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். அப்படி ஏராளமான தூதர்கள் இறைவனால் அனுப்பப்பட்டார்கள். தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள், கேரளாவுக்கு அனுப்பப்பட்டார்கள், கர்நாடகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள், உலகத்தின் பல பகுதிகளுக்கும் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. தூதர்கள் அனைவருக்கும் வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த வேதங்கள் காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு. மக்கள் கடைப்பிடிக்காட்டி மறைஞ்சிரும்ல. மக்கள் அதை வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா தான் அந்த வேதம் காப்பாற்றப்பட்டு இருக்கும். வேதத்தினுடைய போதனையை முஸ்லீம்கள் இந்த குரானை மொத்தமா துறை எரிஞ்சிட்டாங்கன்னு வைங்க, இல்லாம போயிரும்ல. அந்த வாழ்க்கையில நாங்க குரான்ல உள்ளபடி கடைப்பிடிக்கிற வரைக்கும் தான் அந்த வேதம் உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி அது பாதுகாக்கப்படாததுனால நிறைய வேதங்கள் அடியோட போயிடுச்சு. சில வேதங்கள்ல மனிதர்கள் கைச்சரக்க சேர்த்து கலப்படமாகிவிட்டது. இப்படியெல்லாம் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையில தான் இயேசுநாதருக்கு கடவுள் வேதத்தை கொடுத்தாரு. இயேசுநாதருக்கு ஈசா நபின்னு நாங்க சொல்லுவோம், இயேசுநாதர்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கும் கடவுள் ஒரு வேதத்தை கொடுத்தார். அது பைபிள்லேயே சொல்லப்படுகிறது. இயேசுநாதர் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் சென்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அப்படின்னு பைபிள்ல இருக்கிறது, புதிய ஏற்பாடுல இருக்கிறது. அவர் ஒரு புஸ்தகத்தை, சுவிசேஷம்னா புஸ்தகம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படின்னு ஒரு வேதம் அவருக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டுச்சு. அதை அவர் பிரசங்கம் பண்ணினார் என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த புஸ்தகம் இன்னைக்கு உலகத்தில் இல்லை. அப்படி ஒரு புஸ்தகத்தை வைத்து பிரச்சாரம் பண்ணினார் என்ற தகவல் தான் இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்க தவிர என்ன இல்ல. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை வைத்து பிரசங்கம் பண்ணார்ல, அப்ப இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பாதுகாக்கணுமா இல்லையா? அதை வச்சுத்தானே அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. முகமது நபி குரானை வைத்து பிரசங்கம் பண்ணினாரு. குரான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணார் என்று பைபிள்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாருமே எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் என்ன இல்ல, அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இல்ல. அதே நேரத்தில் என்ன இருக்குது, புதிய ஏற்பாடு நீங்க சொல்றீங்க பாருங்க. இந்த புதிய ஏற்பாடு என்பது இயேசுநாதருக்கு கடவுள் கொடுத்தது கிடையாது. இயேசுநாதரை பற்றி 4 நபர்கள் எழுதிய தகவல் தான். அவருடைய வரலாற்றை 4 பேர் எழுதுறாங்க. அவர் அங்க போனாரு, இங்க போனாரு, அவர் சிலுவையில் அறையப்படுற வரைக்கும் அவருடைய வரலாறை மற்றவங்க எழுதுறாங்க. அவருடைய வரலாற்றை மற்றவர்கள் எழுதினால் அதுக்கு பேர் வேதம் கிடையாது. வேதம் என்றால் எதுக்கு சொல்லணும்னு கேட்டா, கடவுளிடமிருந்து மனிதனுக்கு வர்ற செய்திக்கு பேர் வேதம். அப்ப இயேசுநாதருக்கு கடவுளிடமிருந்து செய்தி வந்துச்சு, அது இல்லை, இன்னைக்கு இல்லை. உலகத்தில் அது ஏன் பாதுகாக்கப்படவில்லை என்பது அது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இவ்வளவு பெரிய அவர் மதிக்கக்கூடியவங்க அந்த புஸ்தகத்தை ஏன் பாதுகாக்காமல் விட்டார்கள்? அதை இல்லாம பாதுகாக்கணும். முஸ்லீம் எதை விட்டாலும் குரானை விடுவானா? ஊடே இழிஞ்சு விழுந்தா கூட குரான் எடுத்துட்டு ஓடிடுவோம். நாங்க ஓடிடுவோம். தீ பிடிக்குதுன்னு வைங்களேன், நகை நட்டெல்லாம் கூட எடுக்க மாட்டோம். வீட்டில் இருக்க குரானை தூக்கிட்டு வெளியே குரானை விட மாட்டோம். அப்படி பாதுகாக்கிறோமா இல்லையா? அப்ப வேதம் என்று நம்பினா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பாதுகாத்திருக்கணும். அதை நாங்க இன்ஜீல் என்று சொல்கிறோம். இஸ்லாத்துல இயேசுநாதர் கொடுத்த புஸ்தகத்துக்கு பேரு இன்ஜீல்ங்கிறோம். அது உலகத்தில் இல்லை. அது இருந்திருக்குமையானால் அது சொல்ற செய்தியும் குரான் சொல்ற செய்தியும் ஒன்னா இருக்கு. அதான் முன் வந்ததை மெய்ப்படுத்துங்கிறோம். முன் வந்த வேதத்தை மெய்ப்படுத்துன்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு. முன் வந்த வேதம் இப்ப இருக்குமையானால் என்ன, ஒரு இறைவன் தானே, ஒரு இறைவன் சொல்ற மெசேஜ் ஒன்னா தான் இருக்கும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேட்டி வீட்டில் பேச மாட்டான். முகமது நபிக்கு என்ன சொன்னானோ அதை தான் முந்தையும் சொல்லியிருப்பான். அந்த வேதம் இன்னைக்கு பாதுகாக்கப்படல. அதை தான் குரான் உலகத்துக்கு சொல்லுது. இதற்கு முந்தி அனுப்பப்பட்ட வேதங்களில் என்ன சாராம்சம் இருந்ததோ அதுதான் இந்த குரானிலும் இருக்கிறது. புது செய்தி கிடையாது, பழைய செய்தி தான். அதை நீங்க எல்லாம் மறைச்சிட்டீங்க, மாத்திட்டீங்க, மறந்துட்டீங்கிறதுனால அதை நினைவூட்டுகிறோம் அப்படின்னு குரான் சொல்லுது. அதனால முந்தி வேதம் வந்ததை நாங்க ஒத்து ஆகணும். அந்த வேதங்கள் எதுவும் பாதுகாக்கப்படல, குரானை பொறுத்தவரை பாதுகாக்கப்படுது. நபிகள் நாயகம் காலத்துல அந்த துவக்கப்பட்ட அந்த குரானுடைய மூல பிரதி இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்குது. இந்த குரானை கொண்டு அந்த குரான்ல கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தாஷ்கண்ட்ல, ரஷ்யாவில் தாஷ்கண்ட்ல இருக்கிற மியூசியத்தில் அந்த குரான் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இஸ்தம்பூல்ல, துருக்கி நாட்டு தலைநகர் இஸ்தம்பூல்ல ஒரு மியூசியம் இருக்கிறது. அதுலயும் இந்த குரான் இருக்கிறது. மூலப்பிரதி 14 நூற்றாண்டுக்கு முந்தின பிரதி. அந்த பிரதி இந்த பிரதி ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். மூலப்பிரதி இருக்கிறோம். அந்த இதுக்கு மூலப்பிரதி கிடையாது. அதுதான் சொல்றோம். சரியா? உங்களுக்கு அந்த ஒரு இறைவனுக்கு மகனா ஒண்ணு கொடுங்க. படிச்சிருக்கீங்களா? அது இயேசு இறை மகனான்னு படிக்கல, இல்ல அது படிக்க ஒண்ணு கொடுங்க. இஸ்லாமிய அன்பர்களுக்கு மாற்று மத சகோதரர்களுடைய பணிவான